என்ன பேர் வைக்கலாம் சினாப்டிக் காஸ்பலுக்கு தமிழில்? என்ன பேர் வைக்கலாம் சினாப்டிக் காஸ்பல்ல? பேர் சொல்லு. தமிழில் அதுக்கு எப்படி பேர் வைக்கிறேன்னு தெரியல. வார்த்தை என்ன வார்த்தைகள் சொல்லு. சினாப்டிக் காஸ்பல்ஸ். காஸ்பல்ஸ்னா சுவிசேஷம். ஓகே. சினாப்டிக்னா ஒத்து போகுதல், ஒற்றுமை. ஒற்றுமை கூட சொல்லலாம். வேற வார்த்தைகள் ஒரே மாதிரியாக. ரெண்டு காரியம், ஒற்றுமையும் வேற்றுமையும். ரெண்டு வார்த்தைகள் சினாப்டிக் காஸ்பல்ஸ். சரியா? போன முறை நம்ம பார்த்தோம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் பார்த்தோம். இப்போ இதில் 3 சுவிசேஷம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஒத்து போகுது, அவருடைய ஒற்றுமையும் வேற்றுமையும் இன்னைக்கு பார்க்க போகும். சரியா? மத்தேயு, மார்க், லூக்கா 3 சேர்த்து ஒரு பேரல், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லும்போது பேரல் காஸ்பல்ஸ். இந்த 4 புத்தகத்தில் இந்த 3ஐயும் மட்டும் தனியாக எடுத்து ஒன்றுக்கு ஒன்று இணையான காரியங்கள், ஒன்றுக்கு ஒன்று இணையான காரியங்கள். அந்த வார்த்தை நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேரும் சொன்ன காரியத்தையே ஒன்றுக்கு ஒன்று இணைத்து வார்த்தைகள் சில மாற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை குறித்து இந்த சினாப்டிக்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 சுவிசேஷ புத்தகத்தை சேர்த்து சொல்வதுதான், 3ஐயும் சேர்த்து, இந்த 3 சுவிசேஷத்தையும் சேர்த்து சொல்வதுதான் ஒத்துமை அல்லது வேற்றுமை சுவிசேஷம். அதில் பார்க்க போகுது முக்கியமாக அதனுடைய என்னென்ன காரியத்தில் ஒற்று போகுது என்பதை நீங்க பார்க்க போகணும். எந்தெந்த காரியத்தில், அதில் முக்கியம் ஒரு 4 காரியம் இருக்கு. அந்த 4 காரியத்தில் எந்தெந்த காரியத்தில் ஒற்று போகுது. அதில் முதலாவது காரியம் வார்த்தைகள். எழுதுறவங்க எழுதி கொடுங்க. முதலாவது காரியம் வார்த்தை, வேர்டிங்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லும்போது வேர்டிங்ஸ். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13 - 15 வரைக்கும். ஒருத்தர் இதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தர் மார்க் 10ஆம் அதிகாரம் 13 - 16 வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. 2 காரியத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேர்டிங்ஸ்ல, வார்த்தைகள்ல இருக்கும். அதை சொல்ல வர்றது தான் இந்த காஸ்பல்ஸ் அதிகமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறாங்க. மத்தேயு 19 13 - 15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படியே அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். மார்க் 10ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 13 - 16 வாசிக்காதவங்க எடுத்து ஜஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன காரியத்தில் ஜஸ்ட் அதோடைய ஒற்றுமையா இருக்கு. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இதில் பார்க்கும்போது வார்த்தை பாதிக்கல ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் இந்த வார்த்தைகள் வேர்டிங்ஸ்ல. அப்போ நிறைய காரியங்கள் இதில் ஒத்து போகுது. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்துங்க. மத்தேயு 19 13 - 15, மத்தேயு 24 4 - 8 இந்த 2 காரியத்தை எழுதி கொடுங்க. 19 13 - 15, மத்தேயு 24 4 - 8 வரைக்குள்ள வசனத்திலையும். அடுத்து மார்க் 10ஆம் அதிகாரம் 13 - 16 வரைக்கும், மார்க் 13 5 - 8 வரைக்கும். அடுத்து லூக் இந்த 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 4 இல்லை 3 அதான் 3 அதிகாரம் 3 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை. லூக்கா 18 14 வந்து 3 ரொம்ப க்ளோஸா இருக்கும், 1 வித்தியாசம். ஆமா, அதான் ஸ்பிரிச்சுவலா இருக்கும். யோவான் நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு 3 தான். ஆமா, இது 3 தான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 - 17.
லூக்கா 21:8 முதல் 11. இந்த ரெண்டு பாட்டை நீ பாருங்க. லூக்கா 18:15 முதல் 17, லூக்கா 21:8 முதல் 11. எழுதிட்டீங்களா? எழுதும் ஜஸ்ட் கேளுங்க, டவுட் இருந்தால் கேட்டு சொல்லிடுறேன். படிக்கணுமா? இல்லை படிக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் டைம் இல்லை. அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் சொல்ல வர காரியம், இந்த மூன்று சுவிசேஷத்துலேயும் சொல்லப்பட்ட காரியங்கள், நிறைய காரியங்கள் என்ன செய்யும், வார்த்தைகளில் ஒத்துமையாக இருக்கும். முதலாவது காரியம். ரெண்டாவது, ஆர்டராக இருக்கும், ஒரே மாதிரி வரிசை ஆர்டரை கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது காரியம், ஆர்டர் தமிழில் ஒழுங்கின் பிரகாரமாக வரியாக எழுதுதல். செகண்ட், இந்த மூன்று சுவிசேஷத்தோட அதிகாரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20ஆம் அதிகாரம் 34 வரைக்கும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 வசனம் முதல் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து மார்க் 8ஆம் அதிகாரம் 27, மார்க் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் வரைக்கும். மூன்றாவது லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 முதல் 51 வரைக்கும். தொடர்ந்து அதிலிருந்து 18ஆம் அதிகாரம் 15 முதல் 43 வரைக்கும். டைப் பண்ணலாம், சொன்னலாம் அப்புறம். ஓகே, பண்ணிக்கலாம். 9 லூக்கா 9:18 to 51 முதல் 18ஆம் அதிகாரம் 15 to 44 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக அதில் சொல்லப்பட்டுக்கின்ற மூன்று சுவிசேஷத்துலேயும் அவங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஆர்டராக இருக்குன்னு சொல்லி. மூன்றாவது காரியம், பேரந்தீட்டிக்கல் மெட்டீரியல், சொற்றொடராக இருக்கும். குறிப்பிட்ட வகையில் விளக்கத்தை கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி அதுக்கு ஏற்ற நினச்சினாங்க விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அது ஒரு அந்த வார்த்தையோட வார்த்தைகள் ஒத்துப்போம், ஒரே மாதிரி சொற்றொடர். அது இங்கிலீஷில் சொல்லும்போது பேரந்தீட்டிக்கல் மெட்டீரியல். மத்தேயு 24:15 எடுத்து வாசிங்க. மத்தேயு 24:15, மார்க் 13:14. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. மார்க் 13:14 வாசிங்க. இப்போ மார்க் 13:14. 14. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தக்கதாக இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அதான் அந்த சொற்றொடரா இதில் சொல்லப்பட்ட மாதிரி அதே அதிகாரங்களில் வார்த்தைகள் மூலமாக விளக்கத்தை கொடுத்து ஒரே மாதிரி எழுதியிருக்கிறாங்க. மூன்றாவது காரியம், இதில் லூக்காவுக்குள்ள வார்த்தைகளில் மூன்றாவது காரியம், பிப்ளிக்கல் கொட்டேஷன், வேதாகம மேற்கோள்கள், பழமொழி. நான்காவது வேதாகம மேற்கோள் அல்லது பழமொழி. ஒவ்வொன்று வசனத்தை கொடுத்துட்டு அந்த வசனத்துக்கு விளக்கத்தை தனியாக கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வசனத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதோட அர்த்தம் தெளிவாக இருக்காது. அப்போ அதனால் பிப்ளிக்கல் கொட்டேஷன் மாதிரி கொடுத்து வேதத்தின் வார்த்தைகளை கொடுத்து அதுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்பது தான் நான்காவது. முதலாவது வார்த்தைகள், ரெண்டாவது ஆர்டராக கொடுத்துருப்பாங்க, மூன்றாவது சொற்றொடர், ஒரு வார்த்தையை சொல்லி விளக்கம், நான்காவது வேதாகம மேற்கொள்வது. சிலது பழமொழி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தைக்குள் கூட சேர்த்துக்கலாம், மேற்கோள் அல்லது பழமொழி. நான்காவது காரியம். இந்த காரியத்தை எல்லாம் மொத்தமாக எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க, சினாப்டிக் காஸ்பல்ஸ் சேர்த்து 4 சேர்த்து சொல்ல வர காரியத்தை தான் இந்த தொடர்ந்து நம்ம இந்த காஸ்பல்ஸில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பைபிளிக்கல் கொட்டேஷன்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு.
இல்லை எக்ஸாம்பிள் அந்த கொடுக்கல ஆக்சுவலாக. சரியா? கிடைச்சி தரேன், நோட்ஸ் கிடைச்சி தரேன். அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு தான் நிறைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் உள்ள வசனங்களை கொடுத்துருப்பாரு. மார்க்கு அவ்வளோவா இல்லை, லூக்கா கொஞ்சம் கொடுத்துருக்காரு. நம்ம அதிகமாக மார்க்கோட வசனத்தை எடுத்து தான் மத்தேயும் லூக்கா 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதுறது யாரு? மார்க். அவர் சொன்ன காரியத்தை வச்சு தான் அதிகமாக நீங்கள் வார்த்தைகள் பார்க்கும்போது மார்க் சொல்கிற வசனத்தை அதிகமாக லூக்காவும் மேத்யூவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ மத்தேயு வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு? மார்க் யாரை, லூக்கா யாரை சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே படிச்சிருக்காங்க. மத்தேயு யாருன்னு சொல்லுங்க. அதை நான் எழுதிருக்கு கரெக்டாக. இஸ்ரேல் மக்கள் வந்து பண்ணுறாரு. அதனால வந்து பழைய ஏற்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அதனால பழைய ஏற்பாடு கொட்டேஷன்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. மத்தேயு மார்க் யாருக்கு எழுதுனது? மத்தேயு எழுதுனது யாருக்கு? அதான் யூதர். ஓகே. மார்க் மார்க் வந்து நிறைய பேர் தப்பா எழுதிருக்கிறீங்க. ஆமா, அந்த வேர்டே வரல. சொல்லுங்க, யார் சொன்னீங்களா? புறஜாதியில ரோமர். புறஜாதி வார்த்தை வரல, மறந்துட்டீங்க. ரோமர் புறஜாதி ரோமர் இருக்கு. மார்க் வந்து புறஜாதி ரோமர் இருக்கு. லூக்கா லூக்காவும் புறஜாதி. ஓகே, இன்னொரு வார்த்தை இருக்குது. கிரேக்கர்கள். ஓகே, புறஜாதி கிரேக்கர். யோவான் வந்து யாருக்கு எழுதுனது? யோவான் எழுதுனது யாருக்கு? யோவான் யாருக்கு? பரவாயில்ல, தூங்குறவங்களை எழுதி போட்டுறாரு. யோவான் வந்து யோவானும் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாங்க. இல்லையே, நீங்க வார்த்தை தெளிவில்லாம இருக்கிறீங்களே. ராவிக்குரிய சுவிசேஷம் ஓகே, அதுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இறையில் சுவிசேஷம் போட்டுக்கலாம், ஓகே. இன்னொரு யாருக்கு? புதிதாக மிக்ஸ்டு பீப்புளா இருந்தாங்க. ஆரம்ப நாட்கள்ல புதிதாக மறந்துடக்கூடாது. சரியா? புதிதாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் ஆரம்ப நாட்கள்ல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வர்றதுக்கு தான். சரியா? புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு, புதிய விசுவாசிகள், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் புதிய விசுவாசிகள் கூட போட்டுக்கலாம். அவங்க வந்து இல்ல, புதிய விசுவாசிகள் வந்து யூதர்கள் தானே. யூத மதத்துல இருந்து புதுசா ஆமா கிறிஸ்துவுக்குள்ள வரவங்க வந்து ஆக்சுவலா எல்லாரும் மத சத்தியத்தை தெரியும், ஆனா ஆவிக்குரிய விதத்துல வர்றதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல். அவங்க வந்து அமலேக்கியர் இல்ல, மிக்ஸ்டு வர்றாங்க. அவங்க மிக்ஸ்ட் பீப்புள் தான். மிக்ஸ்ட் பீப்புள் தான். ஓகே. அதிகமாக இப்போ இந்த 3 காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், 2வது காரியம் மினிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், 3வது டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த இயேசுவின் வாழ்க்கை வரலாறு, இயேசுவின் ஊழியங்கள், இயேசுவின் போதனைகள், இந்த காரியத்தை எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க இங்கே சொல்ல வர்றாங்க. அதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது சினாப்டிக் ட்ரெடிஷன், ஒற்றுமை சுவிசேஷத்தின் பாரம்பரியம். எழுதி கொடுங்க, எழுதுறவங்க. அந்த ஒற்றுமை சுவிசேஷத்தில் என்னென்ன பாரம்பரியங்கள் இந்த வார்த்தைகள் வருகிறது என்பதை இவங்க 3 பேர் சொல்கிறாங்க என்பதை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது காரியம் சினாப்டிக் ரிலேஷன்ஷிப், ஒற்றுமை சுவிசேஷ புத்தகத்தின் தொடர்பு அல்லது உறவுகள், அதனுடைய பிரச்சனை, ஆதாரங்கள். இது ஒரு தலைப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஜஸ்ட் பார்ட் ஏ போட்டு ஒன் மார்க் போட்டு சினாப்டிக் ரிலேஷன்ஷிப் போட்டு அது கீழே போட்டுருங்க. ஒற்றுமை சுவிசேஷத்துடைய உறவு, பிரச்சனைகள். அதில் பார்ட் 1 4 சுவிசேஷம் எழுத்துக்கள், the writings of the 4 gospels. இந்த 4 சுவிசேஷம் அதனுடைய எழுத்துக்கள். ஓகே, 4 சுவிசேஷம் 60 எழுதப்பட்டது. இது எழுதப்பட்டது 60 எழுதப்பட்டது. கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் 27 CE செஞ்சுரி சி. அதில் முதலாவது காரியம், ஏன் இந்த பெரிய இடைவெளி? 60 நடந்த காரியத்துக்கு 29க்குள்ள என்ன இடைவெளி, இவ்வளோ பெரிய கேப்? அதில் முதலாவது காரியம், ஏன் இந்த பெரிய இடைவெளி நாட்கள் ஏற்பட்டதுக்கு எழுத காரணம்னு சொன்னால், முதலாவது காரியம்
இந்த முதலாம் தலை கிறிஸ்துவர்கள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்போஸ்தலர்கள் குரல் கொடுப்பவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் அவங்க கேட்டிருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆதாரபூர்வமாக ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படியாவது மக்களுக்கு என்ன செய்யணும்? ஆதாரம் வேணும். ஆரம்ப நாட்டில் உள்ளவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க, கேட்டிருக்கிறோம், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த சந்ததியில் உள்ள மக்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் சொல்ல முடியாது. முதல்ல உயிரோடு இருந்திருக்கிறாங்க, அவங்க சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, ஓகே. அப்போ அவங்க மரித்ததுக்கு ஆதாரம் நமக்கு இருக்காது. அப்போ ஆதாரம் வேண்டும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? முதலாவது காரியம், இந்த சுவிசேஷத்தை எழுதுறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை ஒரு ஆதாரமாக எழுதுவதற்கு நினைச்சிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. முதலாவது காரியம். ரெண்டாவது, சுவிசேஷம் சொல்ல 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 நாட்கள் சொல்ல சொல்ல செல்ல செல்ல என்ன செய்யும்? மக்கள் நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க சத்தியத்தை கேட்பாங்க, அவங்க மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ரெண்டாவது காரியம், பிரச்சனை வருகிறது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுதினாங்க? ரெண்டாவது காரியம், நிறைய பேர் மதம் மாறினாங்க. இப்போ இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்குது, சரியா? அப்போ மாறும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்றாங்க? வார்த்தையை தெளிவாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த சுவிசேஷத்தை உட்கார்ந்துருக்கிறாங்க. ரெண்டாவது காரியம், மார்க்குடைய மைண்ட்ல எப்படியாவது சத்தியம் தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிரோடு இருந்தார், தெளிவா தெரியும். அப்போ வார்த்தைகள் எப்படியாவது மக்களுக்கு செல்ல வேண்டும். அப்போ ஒரு ஆதாரமாக ஏதாவது வேண்டும் என்பதற்கு அவருடைய உள்ளத்தில் தூண்டப்பட்டு மார்க்கு என்ன பிரயாசப்பட்டு அந்த ஊழியத்தை செய்வதற்கும் சுவிசேஷத்தை செய்வதற்கும் வார்த்தையை எழுதி மக்களுக்கு கொண்டு செல்வதற்கும் பிரயாசப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது காரியம். மூன்றாவது, why 4 gospels? ஏன் 4 சுவிசேஷம்? ஒன்று போதாதா? பொதுவா என்ன சொன்ன காரியத்தை அவங்க சொல்லி வருகிறாங்க. முக்கியமா இது உறுதிப்படுத்துறதுக்காக 1, 2, 3 சாட்சினால் என்ன செய்யும்? உறுதிப்படும். அப்போ இந்த காரியத்தை அவங்க தெரிந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க பிரயாசப்பட்டு ஆண்டவர் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை கூட இருந்ததுனால, கூட இல்லாத அவங்க கூட நினைச்சிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோக்குள்ள சத்தியத்தை தெளிவாக இருந்ததுனால மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரயாசப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. வரலாற்று காரணங்கள், why 4 gospels அதில் போட்டு அதில் கீழே வரலாற்று காரணங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 1, 2, 3 காரியங்கள் இருக்காங்க. ABC என போட்டுங்க, அது 3 கீழே. முதலாவது காரியம், நிறைய ஜாதி ஜன மக்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதன் மூலமாக சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க. தேவை நேரத்திற்கு ஏற்ப நாட்கள் செல்ல செல்ல ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது ஜாதி ஜன மக்கள் மாறுறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் மொழி பிரச்சனை வருகிறது. அப்போ அதுக்கு யாராவது என்ன செய்யணும்? நடத்துவதற்கு ஆள் வேண்டும். அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பிரயாசப்பட்டு சத்தியத்தை எழுதி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. முதலாவது காரியம். ரெண்டாவது, எங்கே போனாலும் ஒரு தலைமை தேவைப்படுது. எவ்வளோ பேர் ஓகே, ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு வராங்க, இருந்தாலும் அந்த இடத்துல தலைமை வேண்டுமா இல்லையா? ரெண்டாவது காரியம், தலைமை தேவை என்பதற்காக ஒரு மத்திய தலைமை சபை தேவை அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கிறது. அது எழுதுற சபை கடந்து வருவதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், பல சமுதாய மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? சுவிசேஷ புத்தகங்களை கேட்டு அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு ஜாதி ஜனங்கள் எல்லா ஜாதி ஜனங்களும் இந்த சுவிசேஷத்தை அறிய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒவ்வொரு மொழியிலையும் தயாரித்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அதுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. மூன்றாவது காரியம். ரெண்டாவது காரியம், முதலாவது ரீசன் வந்து ஸ்னாப்டிக் ரிலேஷன்ஷிப்ல முதலாவது ரைட்டிங்ஸ் ஆஃப் த 4 காஸ்பல்ஸ் சொல்லி வந்திருக்கு. ரெண்டாவது காரியம், அதனுடைய இறையியல் காரணங்கள், ஆவிக்குரிய காரணங்கள், தியாலஜிக்கல் ரீசன்ஸ். ரெண்டாவது காரியம், இந்த சுவிசேஷம் வர்றதுக்கு நோக்கம். ரெண்டாவது காரியம், இயேசுவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் இறையில் காரியங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். சத்தியத்தை தெளிவாக என்ன செய்யணும்? ஆவிக்குரிய விதமாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த சுவிசேஷம் வந்திருக்கிறது. எல்லாருக்கும் கடமைக்காக வந்து போக வேண்டாம், சத்தியத்தை தெளிவாக இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காஸ்பல் வந்திருக்கு. அதற்கு கீழே ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது,
to proclaim revealed truth based on historical facts. இயேசுவின் உண்மை வாழ்க்கை சத்தியத்தை வெளிப்படுத்த, இயேசுவை குறித்து தெளிவா என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் உண்மை வாழ்க்கை சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த இறையியல் காரணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு இதுக்கு முன்பாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்து, சத்தியத்தில் வளர்ந்து, தெளிவாக அறிந்து அவங்க சொல்லும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யும், புரியும். கடமைக்காக சொன்ன பிரோஜனமாக இருக்குதா இப்போவே நம்மள சொல்கிறோம், ஒரு ஆவிக்குரிய நிலைமை இல்லாதவங்க நம்ம சொல்கிறோம். அப்போ அதே போல் அந்த நாட்கள் இருந்திருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது காரியம், ரிவீல் ட்ரூத் டுக் பிளேஸ் அட் த ஹியூமன் லெவல். மனுஷனுடைய மாம்சத்தின் பிரகாரம் இருந்திருக்கு, அநேகருடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும், அவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி சத்தியத்தை எப்படியாவது அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக சுவிசேஷம் கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது காரியம் அது மட்டும் இல்லை. மூன்றாவது காரியம், அநேக மக்கள் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும், அறிந்து இதன் மூலமாய், இந்த வார்த்தைகள் மூலமாய் ஈர்க்கப்பட வேண்டும். சத்தியத்தில் இந்த வார்த்தை, சிலவங்க ஒரே வார்த்தையிலே பயணம் பண்ணுவார், தொட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க. அப்போ அந்த எழுத்தாளர் பிரயாசப்பட்டது எப்படியாவது சுவிசேஷம் மக்களுக்கு சொல்லி அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் தெளிவாக ஆக வேண்டும், அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 4 சுவிசேஷத்தில் இந்த 3 சுவிசேஷம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது 3 ஒன்றாக இருக்கிறதுனால எல்லாமே ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, மதிப்பிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. 4 சுவிசேஷத்தும் ஒரே விதமாக மதிப்பிட முடியாது. அதனுடைய காரணங்கள், வார்த்தைகள் நிறைய வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரயாசப்பட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஆதாரம், விட்னஸ் டாக்குமெண்ட்ஸ், சாட்சியின் ஆவணங்களாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எழுதி, மத்தேயு, மார்க், லூக்கா, அவங்க 3 பேரும் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சாட்சி, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை என்ன செய்றாங்க, தெளிவுபடுத்துவதற்காக விட்னஸ் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது காரியம், இந்த தியாலஜிக்கல் ரீசன்ஸ்ல இன்னொரு காரியம், ஒற்றுமை சுவிசேஷ உறவுகளும் தொடர்புகளும், அதனுடைய பிரச்சனைகள், சினாப்டிக் ப்ராப்ளம்ஸ். ஒற்றுமை சுவிசேஷ புத்தகத்தை நான் பார்க்கும்போது 2 காரியங்கள் பார்க்க முடியும். ஒன்று, அதனுடைய ஒற்றுமை, ஆரம்பத்தில் சொன்னது போல ஒற்றுமையும் வேற்றுமை, அதனுடைய ஆப்போசிட் காரியம். அதில் அவங்க சொல்ல வர காரியம், முதலாவது ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டுகள். வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டி, ஒற்றுமையின் எடுத்துக்காட்டுகள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10, லூக்கா 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10, லூக்கா 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10. எடுத்தவங்க வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள முனையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதோ கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஓகே, இப்போ அதில் வாசிக்க ஆரம்பிங்க. லூக்கா 3ல் அதே மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்பொழுதோ கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஓகே, இதில் பாருங்க, ஒரு கதையை புரிந்து கொள்றதுக்கு விளக்கி சொல்றாங்க. 2 பேருமே சொல்லியிருக்காங்க, மத்தேயு லூக்கா. மத்தேயு சொல்ற வார்த்தை பரிசேயர் சதிசேயர், நோட் பண்ணிக்கங்க. அதில் 14 வார்த்தை வருது. 2 இதில் சொல்லப்பட்டதில் 14 வார்த்தைகள் ஒத்து போகுது. லூக்கால பரிசேயர் சதிசேயர் வார்த்தை சொல்லலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, திரளான கூட்டம் அப்படிங்கிற வார்த்தை, கூட்டம் அதிகமான மக்கள்ங்கிற வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. இதில் 8 வார்த்தை என்ன செஞ்சிருக்கு, ஒரே மாதிரி வந்திருக்கு. அதில் முதலாவது காரியம், த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் முதலாவது சிமிலாரிட்டியில் முதலாவது காரியம் கதையை புரிந்து கொள்ள விளக்கி சொல்கிற காரியம். டாபிக் 1A. அதில் அவங்க சொல்கிற காரியம் பார்வையாளர்களை என்ன செய்கிறாங்க, வித்தியாசமாக 2 பேரும் சொல்கிற காரியம் ஒன்று தான், ஆனால் வார்த்தை சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். 2வது, சொல்லிலே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது, எல்லா வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கிறது, ஒரு வார்த்தையை தவிர. அவங்க சொல்கிறதுல ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் வார்த்தை சின்ன ஒரு மாற்றம். அதை பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு புஸ்தகத்தில் 63 வார்த்தைகள் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லூக்கால 64 வார்த்தை. அதிகாரம் கொடுக்கல, நிறைய புஸ்தகத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. சொல்லிலே எல்லாம் ஒற்றுமையாக போகிற காரியம் மத்தேயுல 63 வார்த்தைகள், லூக்கால 64 வார்த்தைகள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மத்தேயுல சொல்கிற வார்த்தை பாருங்க, டு நாட் சே. ஆனால் லூக்கால சொல்லியிருக்கிறது டு நாட் பிகின் டு சே, சொல்ல வேண்டாம், சொல்ல தொடங்க வேண்டாம். சின்ன ஒரு வார்த்தை தான், சரியா, பெரிய மாற்றங்கள் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு அதான் சொல்றது, டு நாட் சே. இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்க வார்த்தைகளில் லூக்கால டு நாட் பிகின் டு சே. இதில் மத்தேயுல இன்னொரு வார்த்தை கூட பார்க்க முடியும், ஃப்ரூட். ஆனால் தமிழ்லங்கிற இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை வரும், ஃப்ரூட் பதிலாக ஃப்ரூட்ஸ்னு வந்திருக்கும். எஸ், ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சேர்த்துருக்கும், பழம். ஆனால் நம்ம அதை தமிழில் சொல்லும்போது என்ன செய்கிறோம், பழங்கள். இந்த வார்த்தை ஒரு சின்ன ஒரு வார்த்தை, சொல்லியில் ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. 2வது காரியம், இப்போ இந்த காரியத்தை இது உலகத்தையும் வைத்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் சொல்ல வருகிற காரியங்கள் எல்லாம் எப்படியாவது என்ன செய்யணும், மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அவர் பெரியவரா இவர் பெரியவரா என்பதற்காக சொல்வதற்காக பிரயாசப்படலை. எப்படியாவது என்ன செய்யணும், மக்களுக்கு தெளிவான சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. யோவான், ஜான் த பேப்டிஸ்ட் அவர் சொல்லும் பொழுது நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இதே சொல்லுகிற வார்த்தைகள் தான். இவங்க 3 பேர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மக்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் புரிந்து கொள்வதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, பிரயாசப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. அது அராமிக் வார்த்தையில் ஜான் அராமிக் என்ற வார்த்தையில் நிறைய வார்த்தைகளை எடுத்து கொண்டு வந்து அதை கிரீக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. 2வது காரியம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நிறைய கிரேக்க வார்த்தைகள் எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இல்லை, சின்ன ஒரு வித்தியாசம் தான். கிரேக்க வார்த்தைகள் இருக்கு, அதை எடுத்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. 2வது காரியம், முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க. 2வது எக்ஸாம்பிள் வேற்றுமையின் எடுத்துக்காட்டுகள். முதலாவது பார்த்தது எக்ஸாம்பிள் ஆஃப் சிமிலாரிட்டி, சரியா, ஒற்றுமையின் எடுத்துக்காட்டுகள். இங்கே வேற்றுமையின் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபரன்ஸ், வேற்றுமையின் எடுத்துக்காட்டுகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரைக்கும். மத்தேயு 25 14 முதல் 30 வரைக்கும். லூக்கா 19 11 முதல் 27 வரைக்கும். இதில் ஒரு புள்ளி விவரமாக பார்க்கணும்னு சொன்னால் வசனத்தையும் கொடுத்துருக்குறாங்க, அது நோட் பண்ணிக்கோங்க. 661 வசனங்கள் மார்க்குவில் இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 661 மொத்தம் மார்க்கில் இருக்கிற வசனத்தில்
மத்தேயு சொல்கிறது வந்து அந்த 661 வசனத்தில் மார்க் சொல்கிறது 666 வசனம் மீண்டும் என்ன பண்ணியிருக்குது, மத்தேயு வந்திருக்கு. மார்க் சொல்கிற வார்த்தையை மார்க் 661 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அதே வார்த்தையை அதிகமாக 606, அந்த 661 606 வார்த்தைகளை மார்க்கு அவருடைய புஸ்தகத்தில் வரிசையாக ஆர்டராக சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக லூக்கா சொல்றது ஃபர்ஸ்ட் மார்க் டோட்டல் ஒரு 666 சொல்லப்பட்ட அந்த புஸ்தகம் சொல்லப்பட்ட வார்த்தையை மேத்யூ சொல்லியிருக்காரு 666 வசனம் ஒரே மாதிரி. இப்போ புரிஞ்சிருக்காரு. அடுத்ததாக இதே 666 வசனத்தை லூக் அவர் சொல்ற வார்த்தை 350 முறை சொல்லிக்கிறார். 350 முறை ஒரு வரிசையா சொல்லிக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்ற ஒவ்வொரு வாய்மொழி வார்த்தைகளையும் எல்லாம் அதிகமாக என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒற்றுமையாக அதிகமாக வந்திருக்குது. அப்போ இவங்க 2 பேர்ல அந்த 666 606 இந்த 305 வைத்து பார்க்கும்போது அதிகமாக மத்தேயும் லூக்காவும் 235 வார்த்தைகள் ஒரே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கில் சொல்லியிருக்கிறாங்க. மார்க் சொன்ன காரியத்தை மத்தேயும் லூக்காவும் 235 முறைக்கும் ஒரே மாதிரி. நம்ம படிக்கும்போது எப்படி தெரியுது, மத்தேயு படிக்கும்போது மார்க் படிக்கும்போது படித்த புக்கு மாதிரியே தான் இருக்கு. அப்போ அதான் சொல்ல 235 வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் அதில் பார்க்கும்போது 5000 பேரை போஷித்தது, சரியா? அதில் மத்தேயு சொல்கிற வார்த்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. மத்தேயு the feedings of the 5000 5000 பேருக்கு உணவு போஷித்தது. அதில் மத்தேயு லூக்கா மார்க் இவங்க 3 பேரும் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்க்க போகிறோம். மத்தேயு 158 வார்த்தைகள் மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கு. ஆனால் மார்க் சொன்ன வார்த்தை 93 வார்த்தைகள். அந்த 5000 பேர் இந்த போஷித்த அந்த காரியத்தில் இவங்க 3 பேர் சொல்றதுல ஒரு எடுத்துக்காட்டு. 158 வார்த்தைகள் சொல்றத 93 வார்த்தைகள் மார்க் புஸ்தகத்தில் இருக்கு. லூக்கா புஸ்தகத்தில் 73 வார்த்தைகள். மார்க் 59%, லூக்கா சொல்றது 49%, 49% அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை மத்தேயு கீழே இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மத்தேயு சொல்ற வார்த்தைகளை மார்க் என்ன பண்ணாரு, லூக்கா என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது லூக்கா எழுதிக்கங்க. லூக்கா இதே காரியத்தை 166 முறை லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. 166 வார்த்தைகள் லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை மேத்யூ சொல்றது 77 வார்த்தைகள், 77 வேர்ட்ஸ், 50% அவர் சொல்றாரு. லூக்கா சொல்ற மார்க் சொல்றது மார்க் 63 வார்த்தைகள். டவுட் இருந்தா கேட்டுங்க. லூக்கா சொல்ற 166 வார்த்தைகள்ல 77 வார்த்தை மேத்யூ சொல்றாப்ல, 63 வார்த்தை மார்க் சொல்றாப்ல. மேத்யூ சொல்லும்போது 50% சொல்றாரு, மார்க் 40%. எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக மார்க் மூன்றாவது. மார்க் எத்தனை வார்த்தை சொல்றாரு? மார்க் சொல்றது 194 வார்த்தைகள் சொல்றாரு. அந்த புஸ்தகத்தில் இருக்கு. அந்த ஃபீடிங்ஸ்ல 194 வார்த்தை மார்க் புஸ்தகத்தில். அது மத்தேயு சொல்ற வார்த்தை 93. லூக்கா சொல்றது 63. வார்த்தைகள் மத்தேயு சொல்லும்போது 48% அவரும் சொல்லிட்டாரு, 48%. 63 வார்த்தைகள் சொல்லும்போது இவர் 32%. அப்ப இவங்க எல்லாரும் சொல்ல வர காரியம் எல்லாமே அதிகமாக என்ன வச்சிருக்கு, ஒத்து போயிருக்கு, ஒற்றுமையா இருக்கு. சில காரியங்கள் வேற்றுமையா இருந்தால் எல்லா காரியம். அப்ப இதில் சொல்ல வர காரியம், இந்த 5000 பேர் போஷித்தில் சொல்ல வர காரியம், இவை எல்லாம் ஒரு கதையாக சொன்னாலும் ஆனால் அவங்க சொல்ல வர காரியம் அதிகமாக 60% எனக்கு இருக்கு. முதலாவது காரியம் அதுக்கு கீழே எழுதிக்குங்க, முக்கிய குறிப்பு நோட்ஸ் போட்டு. 60% என்ன செஞ்சிருக்கு, அங்கே சொல்ல வர வார்த்தைகளில் ஒத்து போயிருக்கு. முதலாவது காரியம்
நோட்ஸ் போட்டு கீழே எழுதிக்கங்க. இந்த 5000 சொல்ல வரதில்ல, இந்த 3 பேர் சொன்னதில் முதலாவது காரியம் 60% எல்லாமே ஒத்து போயிருக்கு. ரெண்டாவது காரியம், யோவான் சுவிசேஷத்தை நம்ம ஒப்பிடும் பொழுது, இந்த 3 பேர் சொல்கிற காரியத்தில் யோவான் சுவிசேஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 198 வார்த்தைகள் சொன்னதில் வெறும் 10 வார்த்தைகள் மட்டும்தான் ஒன்றாக இருக்குது. சரியா? 198 வார்த்தைகள் யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மேத்யூ, மார்க், லூக்கா இவங்க 3 பேர் சொல்ல வர்றது வெறும் ஜஸ்ட் 10% தான், 10 வார்த்தைகள் தான் ஒத்து போயிருக்கு. ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் மேத்யூ, லூக்கா இவங்க 3 பேர் அவங்க சொல்ல வர காரியம், இந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன் மீதம் 12 கூட நிறைய எடுத்தாங்கல்ல, அதில் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் மேத்யூல 20 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது, லூக்கால ஒரு 14 வார்த்தை, மார்க்ல ஒரு 20 வார்த்தை. நிறைய வார்த்தைகள் இல்லை, இது ஒன்றில் மட்டும்தான் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் ஒற்று. மேத்யூல ஒரு 20 வார்த்தை 10%, லூக்கால 14 வார்த்தைகள் 7.5%, மார்க்ல 20 வார்த்தைகள் 10%. இது மட்டும்தான் இந்த காரியத்தில் ஒத்து போயிருக்கு. அதிகமான காரியத்தில் என்ன செய்யலை, ஒத்து போகலை. அப்போ இதில் சொல்ல வர காரியம், இவங்க 3 பேரும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது யோவான் மற்ற சில தெளிவாக ஒரு வாய்மொழியாக சொல்லப்பட்ட வார்த்தை அதிகமாக ஆவிக்குரிய விதத்தில், மற்ற இவங்க 3 சொல்ல வர காரியம் ஒரே மாதிரி எல்லாம் இருக்கு, சார்ந்திருக்கு, வேற்றுமையாகவும் இருக்கு. நமக்கு இதில் வார்த்தைகள் எண்ணிக்கை இந்த மாதிரி போனால் கொஞ்சம் நமக்கு அது தேவையான்னு தெரியல. வார்த்தைகளை எண்ணி பார்க்கணுமான்னு, ஆனால் சில கருத்துக்களை மட்டும் நம்ம ஒத்து பார்க்கலாம். அப்போ நீங்களே வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரே காரியத்தை 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. எதை ஒற்றுமைப்படுத்தி எழுதியிருக்காங்க, எதை வித்தியாசமாக எழுதியிருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் வந்து அதிகமாக பார்க்க போகிறது அதுதான். வேறு இப்போது நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகள் அதை பார்க்கும்போது வந்து பைபிள் காலேஜில் அப்படி ரொம்ப ஸ்டடி பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி ஸ்டடி தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒற்றுமைகள் எடுத்துக்காட்டுன்னு சொல்லும்போது மத்தேயு எழுதுறாரு, லூக்கா 2 பேரும் வந்து அந்த யோவான் வந்து பிரசங்கத்தை பற்றி எழுதுறாங்க. இப்போ மத்தேயு எழுதும்போது வந்து பரிசேயர் சதுசேயர்னு எழுதுறாரு, லூக்கா எழுதும்போது தெல்லான மக்கள் எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க அப்படி? ஏன் வித்தியாசப்படுத்தி எழுதுறாங்க? மத்தேயு வந்து அந்த மக்களுக்கு எழுதுறாங்க, யூதர்கள். அதனால வந்து அவர் பரிசேயர் சதுசேயர். அந்த பரிசேயர் சதுசேயர் வந்து நம்ம பொதுவாக எல்லாருக்கும் சொன்னால் புரியாது. இப்போ லூக்கா வந்து மற்ற பிரஜாதிக்கு எழுதுறாரு, பரிசேயர்னு என்னன்னு தெரியாது, சதுசேயர்னு என்னன்னு தெரியாது, அதனால தெல்லான மக்கள் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 சுவிசேஷத்தில் வந்து உள்ள ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன. இன்னைக்கு பாஸ்டர் எழுதினார், நிறைய நம்பரை பற்றி சொன்னார், நீங்கள் ரொம்ப கவலைப்படுக்க வேண்டாம். இல்லை, ஸ்டார்டிங் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தெளிவுபடுத்துறது தான். இப்போ ஓரளவு தெளிவாயிருக்கு உங்களுக்கு. 3 பேர் அவங்க சொல்ல வர காரியத்தை எவ்வளோக்குள்ள ஏன் வந்து வித்தியாசமா சொல்றாங்க, அதுக்கு என்ன காரணம் நம்ம எடுத்துக்காட்டு சொல்றதுக்காக ஜஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் அதனால தான் ஏன் ஒன்றா சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் வந்து யோவான் மட்டும் வித்தியாசமாக இருப்பார், அவர் கொஞ்சம் ஆவிக்குரிய கருத்துக்களை பண்ணுவார், அதே நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து மார்க் எழுதின அற்புதம் எத்தனை, மத்திய அதெல்லாம் எழுதியிருக்கிறாரா, அதெல்லாம் நம்ம ஒத்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டுடைய வேலை என்னென்னா, இந்த 3 சுவிசேஷத்தை நம்ம ஒத்து பார்க்குறோம். ஏன் ஒற்றுமையாக இது பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து அதோட கருத்துக்கள் ஒன்று வந்து திரும்ப திரும்ப சொன்னால் அதோடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். இப்போ நான் வந்து இயேசு வந்து சாகும்போது 7 வார்த்தை பேசுகிறாரு, ஆனால் 4 பேருமே அந்த 7 வார்த்தை எழுதலை. இவர் 2 வார்த்தை எழுதுறாரு, இன்னொருத்தர் வேறு 2 வார்த்தை எழுதுறாரு, இன்னொருத்தர் அடுத்து விட்டு போனார். அதனால் இந்த 4 எதுக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்க இந்த சப்ஜெக்டுடைய நோக்கம் அதுதான். நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் எழுதி வைப்பீங்க, சிலருக்கு எழுதிக்க முடியாது, ஆனால் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லை. எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை வரிகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம கேள்வியில் கேட்க மாட்டோம். ஆனால் பைபிள் காலேஜில் அந்த மாதிரி படிப்பாங்க, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வந்து ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, ஏன் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஏன் வித்தியாசமாக எழுதியிருக்காங்க, அதை பார்க்க போகிறோம். இதில் ஒரு வேற்றுமையை பார்த்தோம், பரிசேயர் சதுசேயர் மத்திய எழுதும்போது. ஆனால் லூக்கா வந்து திரளான மக்கள். ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம பார்ப்போம். நமக்கு அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். சில பேசேஜ் வந்து இப்போ 5000 பேருக்கு வந்து உணவு கொடுத்தது வந்து அதில் வந்து 3 பேர் எழுதியிருக்காங்க, இல்லை 4 பேர் எழுதியிருக்காங்க. இதில் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமைன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அது மாதிரி இங்கேயே உங்களுக்கு பிரித்து வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். வர நாட்களில் வந்து இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி படிக்க போகிறோம். வேறு எதாவது கேட்குறதா கேள்வி கேட்கலாம். சுவிசேஷ நூல்களின் ஒப்புமை
ஒற்றுமை ஒற்றுமை, ஒற்றுமை ஒற்றுமை அதான் ஒற்றுமையோட வேற்றுமை. இன்னைக்கு ஐயா ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாரத்தில் அவர் நடத்துகிற புதிய சப்ஜெக்ட் ரெண்டுமே அடுத்த சனிக்கிழமை. அதுக்கப்புறம் வர நாட்களில் நாங்கள் மீதி உள்ளதை பார்க்கலாம். வேறு எதாவது கேட்க விரும்புறீங்களா? ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த மரணத்துக்கு போக வேண்டியிருக்குன்னா நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக முடிக்கிறோம். யாராவது ஜெபம் பண்ணீங்களா? பேர் சொல்லுங்கள்.